நியூ ஓட்டர் ஐடி புதிய வாக்காளர் அடையாள அட்டை எப்படி ஆன்லைனில் பதிவு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓட்டர்ஸ் இசிஐ இதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே வர ஓட்டர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் ஹோம் பேஜ் இருக்கும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் கொடுத்துருங்க. இல்லை இன்ன வரைக்கும் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா சைன் அப் கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ண பிறகு மறுபடியும் லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரோ அல்லது எபிக் நம்பரோ கொடுங்க. அது கீழே பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கேப்சா கோடை எடுத்து இதில் எழுதிட்டு அப்படியே ரிக்வெஸ்ட் ஓடிபி அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை எடுத்து இந்த காலமில் ஒவ்வொரு நம்பராக ஒவ்வொரு பாக்ஸ்லையும் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் வந்து அனைத்து விதமான ஃபார்மும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். இதில் புதிய ஓட்டர் ஐடி பதிவு பண்ணுறதுக்கு ஃபார்ம் 6 அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்ம் 6 ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மாநிலம் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உங்களுடைய தொகுதி, அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை தொகுதி இருக்கோ எல்லாமே காமிக்கும். உங்களுடைய தொகுதி எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். இப்படி செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களுடைய நேம், அப்ளிகண்ட் நேம் என்டர் பண்ணுங்கள் இங்கிலீஷில். அப்படியே கீழே கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் வரும். அப்படியே எடிட் பண்ணுறதா இருந்தால் அந்த கீபோர்டு கிளிக் பண்ணி இதில் உங்களுடைய ஸ்டேட் லாங்குவேஜ் எதுவோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் கீபோர்டு, மொபைலில் இருக்கிற கீபோர்டு பயன்படுத்தி கூட உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சர்நேம் கேட்டிருக்காங்க, கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதுக்கு 4.5 x 3.5 சென்டிமீட்டரில் எடுத்து வச்சிருக்கணும். அதுக்கு அந்த சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ எங்கே இருக்குதோ அதை செலக்ட் பண்ணினா இங்கே வந்துடும். இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் ஃபோட்டோ சாஞ்சிருந்தால் அதை சரி பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது எனக்கு, அதனால் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி சேவ் கொடுத்துட்றேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே கீழே பாருங்கள் அந்த ஃபைல் நேம் வந்து இது மாதிரி வந்துடணும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நேம் அண்ட் சர்நேம் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ், யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். ஃபாதர், மதர், ஒய்ஃப் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. யாரை செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அவங்களுடைய நேம் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வந்து தமிழ்லையும் கரெக்டாக எடிட் பண்ணிக்கோங்க. சரியாக வந்தால் பாருங்கள், நான் எடிட் பண்ணிக்கோங்க. சர்நேம் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போது கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் மொபைல் நம்பர் செல்ஃப் கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் இல்லைனா மட்டும் ரிலேட்டிவ் நம்பர் கொடுங்க, டிக் பண்ணுங்கள். இப்போ வந்து செல்ஃப் கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே இமெயில் ஐடி அதுவும் செல்ஃப் கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா ரிலேட்டிவ் கொடுக்கலாம், இல்லைனா ரெண்டுமே இல்லைனா கூட விட்டுறலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இதில் வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் இருக்கும், கட்டாயம் இருக்கும். இல்லாதவங்க மட்டும் தான் ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ஆதார் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும். இப்போது ஜெண்டர் கொடுக்கணும். அதில் ஓப்பனில் இருக்கிறது ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணோம் இல்லையா, ரிலேட்டிவ், அதனால் ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது. மற்றெல்லாம் பிளாக்ல இருக்குது. இதில் வந்து ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் நெக்ஸ்ட்டு தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இதை கிளிக் பண்ணிங்கனாலே காலண்டர் வரும். இதில் ஃபஸ்ட்டு இயர் செலக்ட் பண்ணணும், பிறந்த வருடம் செலக்ட் பண்ணணும். இதில் எல்லா வருஷமும் வந்துடும். நீங்கள் அதில் பார்த்து உங்களுடைய பிறந்த வருடம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மந்த் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள், மந்த் வரும். அதுக்கப்புறம் டேட், பிறந்த தேதியை செலக்ட் பண்ணிவிட்டு செட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுடைய பிறந்த தேதி கரெக்டாக செட் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் டேட் ஆஃப் பர்த் எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். இதுக்கான டாக்குமெண்ட், அதுக்கு டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு செலக்ட் டாக்குமெண்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன டாக்குமெண்ட் கொடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆதார் கார்டே தான் கொடுத்துருக்கிறேன். கீழே ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஐடி ப்ரூஃப் எதுவும் இல்லாதவங்க தான் செலக்ட் பண்ணணும். இப்போது ஐடி ப்ரூஃப் அப்லோட் பண்ணுறதுக்கு சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல ஆதார் வச்சுருக்கிறீங்களோ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல ஃபைல் நேம் வந்துடும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல அதோட நேம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போது ப்ரெசண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய டோர் நம்பர் கேட்டிருக்கிறாங்க. டோர் நம்பர் மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை, அப்படியே கொடுத்துட்டு கீழே கிளிக் பண்ணிங்கன்னா டோர் நம்பர் வந்துடும். அதிலே வந்து ஏதாவது இங்கிலீஷ் எழுத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலே அது கொடுத்துட்டு கீழே கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்லேயே இல்லை உங்கள் மொழியில் வரும். அப்படியே உங்களுடைய ஸ்டேட் லாங்குவேஜில் நீங்கள் வந்து கரெக்டாக எடிட் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட், ஏரியா, லொக்காலிட்டி கேட்டிருக்காங்க. இதில் கரெக்டாக
எது உங்களுக்கு அட்ரஸ் பொருத்தமாக இருக்குமோ மேலே இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள், கீழே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லாங்குவேஜில் வரும், நீங்கள் எடிட் பண்ணுறோம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வில்லேஜ் டவுன் அதையும் இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள், அப்புறம் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் லாங்குவேஜில் வரும், எடிட் பண்ணுறோன்னா பண்ணிக்கோங்க. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதோ அந்த வில்லேஜ் நேம் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கணும் தமிழ் இங்கிலீஷில். அப்புறம் பின்கோடு, முக்கியமாக பின்கோடு. அதுக்கப்புறம் தாலுக்கா மண்டலம் இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கீழே ஸ்டேட் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து உதாரணத்துக்காக காட்டுறேன். அதுக்கு கீழே ஸ்டேட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செலக்ட் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன அட்ரஸ் டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அட்ரஸ் ப்ரூஃப் எதுவும் இல்லாதவங்களுக்கு. இப்போது ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம். சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் செலக்ட் பண்ணியிருக்கனால ஆதார் எங்கே வச்சுருக்கிறீங்களோ அதை டிக் பண்ணிங்கன்னா போதும், இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த நேம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துக்கணும். இந்த இடத்துல கேட்டகரி ஆஃப் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் இதில் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை நீங்கள் கொடுக்கலாம். டிசபிலிட்டி பர்சன் எதுவும் இல்லைன்னா நீங்கள் அதில் எதுவுமே டிக் பண்ணக்கூடாது. டிசபிலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் டிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும், சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லை. இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இப்போது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்ரெடி ஓட்டர் ஐடி வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் யாராவது ஒருத்தருடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். அதில் இந்த இடத்துல பாருங்கள், நேம் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருடைய ஓட்டர் ஐடி கொடுக்குறீங்களோ அவங்களுடைய நேம் எழுதிக்கணும். இந்த இடத்துல அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் செலக்ட் பண்ணிக்கணும், ஃபாதர் மதர் ஹஸ்பண்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய எபிக் நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும், அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போது டிக்ளரேஷன், அதாவது நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்படிங்கிறது, நீங்கள் பிறந்தது எந்த இடத்துல அப்படிங்கிறத வில்லேஜ், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வில்லேஜ் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டும் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டேட் எதுவோ அதை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும். இப்போ கொடுக்கறது எல்லாமே நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்களுடைய பர்த் எங்கே இருந்ததோ அதை தான் கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற இடத்துல எத்தனை வருஷமாக நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலண்டர் வரும். எந்த வருஷத்துல இருந்து இருக்கிறீங்களோ அந்த வருஷம் வர வரைக்கும் இப்படி டிக் பண்ணிகிட்டே இருங்க. ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். வந்த உடனே இப்போ மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக மந்த்தும் இயரும் அதில் வந்துடும். அடுத்தது பிளேஸ், இப்போ நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பிளேஸ் நேம் வந்து கரெக்டாக இதில் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே அப்ளை பண்ணுற டேட் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இப்போ கேப்ஸா என்டர் பண்ணணும். ஆனால் கேப்ஸா என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெஃப்ரெஷ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள், வேறு கேப்ஸா கோடு வரும். இப்போது அந்த கேப்ஸா கோடு எப்படி இருக்குதோ அதை அப்படியே என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம மேலே மொபைல் நம்பர் கொடுத்தோம் இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அந்த நம்பர் கூட கீழே இருக்குது. அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் வந்த உடனே இதில் எடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்டர் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி ப்ரீவியூ அண்ட் சப்மிட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது சேவ் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரீவியூ அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க, அதுதான் கரெக்டு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா இப்போ ஃபார்ம் 6 வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது, அது எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், இப்படி எல்லா டீட்டெயில்ஸும், அட்ரஸ் எல்லாமே, எல்லா விவரங்களும் இதிலே இருக்கும். எல்லாமே இப்போ பார்த்துட்டு கீழே சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்போ மறுபடியும் எஸ் கொடுத்துடணும். எஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். அது கீழே டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ண அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுதான் அந்த அப்ளிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதில் ரெஃபரன்ஸ் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அல்லது காப்பி பண்ணிக்கோங்க, எது வேணாலும் உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் அது ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் பண்ணுறதுக்கு லாகின் பண்ணி இதே மாதிரி இந்த பேஜுக்கு வந்துட்டு ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்கணும், ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இதில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்மிட் கொடுத்துடலாம். கொடுத்த உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லா டீட்டெயில்ஸோடு வந்துடும். இப்போ வந்து சப்மிட்டடில் இருக்குது. அடுத்தது 1 வாரம் 10 நாளுக்குள்ளே பிஎல்ஓ அப்புறம் ஃபீல்டு ஆஃபீஸர் இவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதுலேயே ஓட்டர் ஐடி நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அப்ரூவ்டும் ஆகிடும். அப்ரூவ்டு ஆனதுக்கப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதே பேஜில் வந்துட்டு ஹோம் பேஜில் வந்துட்டு கீழே பாருங்கள், எபிக் டவுன்லோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த ஓட்டர் ஐடி நம்பரும் கொடுக்கலாம், எபிக் நம்பர் இல்லைன்னா ரெஃபரன்ஸ் நம்பரை கூட
கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க, சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் ஓடிபி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் எடுத்து கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் புதிய ஓட்டர் ஐடி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.